வணக்கம். நாவல் மரம் பற்றி முழு தகவல் பார்த்துருவோம். எந்த நிலத்தில் நடணும், எந்த நிலத்தில் நடக்கூடாது, அதுபோக அந்த மரத்தோட நன்மை தீமைகள் மற்ற எல்லாமே பார்த்துருவோம். இந்தியா, இந்தோனேசியா, இலங்கை, பாகிஸ்தான் இந்த நாடுகளை பூர்வீகமாக கொண்ட மரம் தான் இந்த மரம். 1911ஆம் வருடமே போர்ச்சுகீசியர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கரிபியன் தீவு இந்த நாடுகள்லாம் அதிகமாக விதைகளை பரப்பி இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே இந்த மரங்கள் பெரும்பாலான நாடுகளில் இந்த மரங்கள் இருக்குது. அரபு நாடுகளில் அதிகமாகவே இந்த மரங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற மரம் பற்றி தான் நம்ம மரத்தை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அங்கே குறைந்தபட்ச வெப்பநிலை -2 டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை 54 டிகிரி செல்சியஸ் அடிக்கிற இடத்துல கூட இந்த மரம் எப்படி சிறப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்துருக்க மரம் தான் இந்த மரத்தோட வயது 7 வருடம். விதைக்கன்று மூலமாக முளைத்த மரம் தான் இந்த மரம். போன வருடமே மகசூல் கிடைச்சது. இந்த வருடம் பூக்களாக இருக்குது. இந்த மரம் எந்த மாதிரி நிலத்தில் நல்ல சிறப்பாக வளரும்னா களிமண், உப்புத்தன்மை உள்ள நெல், சுண்ணாம்பாறை உள்ள நெல், சுக்கா மண், வளமில்லாத நிலங்களில் கூட இந்த நாவல் மரம் சிறப்பாக வளரும். ஏன்னா நம்ம போன பதிவு பார்த்துருந்தோம், பலா மரம் சுண்ணாம்பாறை இருக்கிற இடத்துல பலா மரம் சிறப்பாக வரவே வராது. அப்படியே வளர்ந்தால் கூட சில வருடங்கள்லேயே மரம் இழந்துரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த மரம் சுண்ணாம்பாறை இருக்கிற இடத்துல கூட நன்றாக சிறப்பாக வளரும் மரம் தான் இந்த மரம். சரி, ரகம் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ராம் நாவல், ஜம்பு நாவல், டெல்லி யூனிவர்சிட்டி வெளியிட்ட நரேந்திர தேவா 1, நரேந்திர தேவா 6, நரி நாவல், இந்த நாவல்லாம் ஒட்டு ரகங்களில் தான் நம்ம இப்போ சொன்னது. அதுபோக நாட்டு நாவல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான நாட்டு நாவல் இருக்குது. குஜராத்தில் ஒரு வகை இருக்குது, மும்பையில் ஒரு வகை இருக்குது. ஏன் அதிகமாக நாவலில் ஃபேமஸ் ஆனது டெல்லி தான். டெல்லியில் ஒரு வகையான இருக்குது, கேரளாவில் ஒரு வகை இருக்குது. நாட்டு நாவலில் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான நாவல் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனில் காய்க்கும். எல்லாமே நம்ம ஊரில் காய்க்கிற மாதிரி ஜூன் ஜூலையில் காய்க்காது. எல்லாமே பருவநிலை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் அப்படியே முன்னாடி தான் காய்க்கும். நம்ம தான் கடைசியில் தான் நமக்கு காய்க்கிறது. ஜூன் ஜூலையில் நமக்கு தான் கடைசியாக வர்றது பழங்கள் வர்றது. சரி, நாவல் நாட்டு நாவல் 7ஆம் வருடத்துலேருந்து 10ஆம் வருடம் தான் மகசூலை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதனுடைய வயசு 100 வருடத்தை தாங்கி கூட அந்த மரம் மகசூல் கொடுத்துட்ருக்கோம். இதுவே ஒட்டு நாவலாக இருந்ததுன்னா 3ஆம் வருடத்துலேருந்து மகசூல் கிடைக்கும். அதிகபட்சம் 30 வருடம் கிடைக்கும். இந்த பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு உள்ளே நான் லிங்க் அனுப்பிச்சுட்றேன். ஏன்னா அது பெரிய பதிவு, அதனால் லிங்க் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மரத்தில் பழத்தை காட்டிலும் விதையில் தான் மிக மிக அதிகமான சத்துக்கள் இருக்குது. அந்த விதையை வைத்தேவும் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். விதையை வைத்தே முன்னேறியவர் தான் அந்த ராஜஸ்தானை சேர்ந்தவர். பேர் ராஜேஷ் ஒசான்னு சொல்கிறவர். இப்போ பல கோடிக்கு அதிபதி. எப்படின்னா விதையை பொடியாக்கி அதிகமாக அமேசானில் விற்பனை பண்ணுறாரு. இந்தியா முழுவதும் விற்பனை பண்ணுறாரு. வெளிநாடுகளுக்கும் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார். இளம் வயதிலேயே, அதுவும் வெறும் 12 வரையில் மட்டுமே படித்தவர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார். அவருடைய அமேசான் லிங்க்கும் நான் உள்ளே இணைக்கிறேன், பாருங்கள். இந்த விதையிலேருந்து என்னென்ன சத்துக்கள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நீரிழிவு நோய்க்கு முக்கியமாக எதிர்ப்பு தன்மை வருவது, ஸ்டார்ச் முறிவை செய்கிறது, அலர்ஜி எதிர்ப்பு, குளுக்கோஸை தூண்டுகிறது, ஒவ்வாமை எதிர்ப்பு கொடுக்கிறது, புற்றுநோய் எதிர்ப்பு உண்டு. அதுபோக பழத்தில் இரத்த சோகையை நீக்குகிறது, இரத்தத்தை சுத்திகரிக்க மிக முக்கியமான இது நாவல் பழம். பொடியை எப்படி சாப்பிடணும்னா, பொடியை அதாவது விதை பொடியை 1 கிராம்லேருந்து 3 கிராம் அளவுக்கு விதை தூளை ஒரு நாளைக்கு சுடுதண்ணில் விடிய காலில் குடிச்சிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எந்தெந்த சீசனில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதத்துலேருந்து மார்ச் மாதத்தில் வெள்ளை நாவல் வரும். அதுக்கடுத்து ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரையிலும் நம்ம ஊரில் இருக்க நாவல் கிடைக்குது. இந்த பழத்தை அறுவடை செய்கிறதுல தான் கூலி ஆள் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா சேதப்படுத்தாமல் எடுக்கிறதுல தான் கூலி ஆள் அதிகமாக தேவைப்படுது. மிஷினரி யூஸ் பண்ணாலும் கூலி ஆள் அதிகமாக தேவைப்படுது. இந்த பழம் சுமார் 18 மணி நேரத்துலேருந்து 32 மணி நேரம் வரையில் தான் இந்த பழம் நன்றாக இருக்கும். அதற்கடுத்து நேரமாக அதில் நீர் கோர்த்து அதனோட பழம் கெட்டு போயிடும். அதனால தான் குளிர்சாதன பெட்டியில் தான் அதிகமாக வைத்து சாப்பிட்றாங்க. வெளிநாடு கொண்டு போகிறது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதுக்கடுத்து இந்த மரத்தை தாக்கும் நோய்கள் என்னென்ன நோய்கள்னு பார்த்துருவோம்.
எங்கள் ஊரில் இப்போ பார்த்துருக்க மரம் வந்து எங்கள் ஊரில் இருக்க மரம் 100 வயது கலந்த மரம். இந்த மரத்தில் வந்து கிளைகள் வந்து உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து கருப்பு கலரில் இருக்க கருவண்டு வந்து, அதாவது குளவி வண்டு வந்து கரெக்டாக வந்து அந்த உடைந்த இடத்துல வந்து உள்ளே வந்து போய்க்கிறோம். உள்ளே வந்து போயிருச்சுன்னா மரத்தையே துளையிட்டு அப்படியே மரத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணலாம்னா பூஞ்சான கொல்லியை வந்து சூடோமோனாஸை வைக்கலாம். இதே செயற்கை பூஞ்சான கொல்லியை சிஓசியும் அந்த இடத்துல வந்து காப்பர் ஆக்சைடு குளோரைடையும் அதையும் பூசி விட்டோம்னா மரத்தில் இருக்க பொந்து போடாமல் மரம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து இந்த நர்சரியில் வந்து என்ன நாவல் இருக்குன்னா, ஜம்பு நாவல் வந்து இந்த நர்சரியில் வந்து இருக்குது. ஜம்பு நாவலும் வெள்ளை நாவலும் இவர்கிட்ட வந்து இருக்குது. சோலைவனம் நர்சரி கிருஷ்ணகிரியில் வந்து இந்த நாவல், இவரோட கான்டாக்ட் நம்பரும் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. நல்லா சூப்பரான கன்று வந்து கொடுப்பாரு. அதுக்கடுத்து வேறொரு நர்சரி, ஆந்திராவில் உள்ள நர்சரியோட ஃபோன் நம்பரும் நான் உள்ளே வந்து இணைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மரம் வந்து டிம்பர் பர்பஸுக்காக ஆகவே ஆகாது. அதுக்கடுத்து இந்த மரத்தை வந்து அரிப்புழு வந்து அதிகமாக வந்து சேதப்படுத்தும். பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து அதிகமாகவே சேதப்படுத்தும் இந்த மரத்தை வந்து. ஓகே, நன்றி.